அர்ஷினுடைய நிழல் யாருக்கு என்று சொல்லும் பொழுது கடன் வாங்கும் நபருடைய நிலைமையை பார்த்து தள்ளுபடி பண்ணிரு, நீங்க வச்சுக்கோங்க, திருப்பி கொடுக்க தேவையில்லை என்று தள்ளுபடி செய்து விட்டால் அவர் அர்ஷினுடைய நிழல் அவர் அல்லாஹ் தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த கடன் பத்திரத்தை என்ன செய்கிறாரு, ஒரு கிழிச்சு போட்டு முடிஞ்சா கூட எல்லாம் பிரச்சனை தள்ளுபடி பண்ணிருன்னு சொன்ன சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு ஹதீஸ், ஒரு சிறப்பு எவ்வளவு ஆழமாக ஒரு உள்ளத்தில் இறங்கி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஹதீஸ் தான், ஒரு மெசேஜ் தான், ஒரு அறிவுரை தான். அந்த அறிவுரை அவருடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டிருக்கிறது, மாற்றி அமைத்திருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இது மாதிரி ஒரு நிகழ்வு நமக்கு வச்சு யோசிச்சு பார்க்கறது இல்லை. நம்ம யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறோம், அவங்களை அவகாசம் கொடுக்க தள்ளுபடி பண்ணிடலாமே என்று நாம இது போன்ற அறிவுரை என்ன செய்யணும், யோசித்து பார்த்து தனக்கு அந்த அறிவுரை இதில் என்ன கருத்து இருக்கிறது என்பதை பார்த்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். எந்த நன்மையா இருந்தாலும் அதை நம்ம என்கிட்ட அந்த நன்மை இருக்கான்னு பார்க்கணும். எந்த பாவத்தை பத்தி சுட்டி காட்டி இந்த பாவத்தை விட்டு விலகிருங்கன்னு சொன்னா அந்த பாவத்தை விட்டு நான் கண்டிப்பா விலகிறணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில நாமெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து எதை நாம் அறிந்தோமோ அதை நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக ஒன்று குழுமியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவானாக. நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவானாக என்று அவனிடம் பிரார்த்தித்தவனாக உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். அறிவுரை யாருக்கு பயனளிக்கும் என்ற தலைப்பிலே சில தகவல்களை நான் உங்களுக்கும் எனக்குமாக சுட்டிக்காட்டுவதற்காக இந்த தலைப்பின் கீழாக பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அறிவுரை நல்லுபதேசம் யாருக்கு பலன் அளிக்கும், இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே திருமறை குர்ஆனிலே 2 இடத்தில் பேசுகிறார். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்ற சூரா நமக்கெல்லாம் தெரியும். அந்த சூறாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா, அறிவுரை அவர்களுக்கு பயனளிக்குமாக இருந்தால், பயனளித்தால் நீ அறிவுரை கூறுவீராக. நீங்க யாருக்கு அறிவுரை சொல்றீங்களோ அது அவங்களுக்கு யூஸ் ஆக போகுது, பயன் அளிக்க போகிறது என்றால் நீங்க அவங்களுக்கு அறிவுரை கூறுங்கள். சயذكரு மை யக்ஷா, யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவருக்கு அந்த அறிவுரை பயனளிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், யாருக்கு இந்த அறிவுரை பயனளிக்கும் பயனளிக்காது என்ற விஷயத்தை தெளிவாகவே பேசுகின்றார். வதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா, பயனளிக்கக்கூடியதாக அவர்களுக்கு இருக்குமானால், எந்த மக்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல போகிறீர்களோ அந்த மக்களுக்கு இந்த அறிவுரை, இந்த உபதேசம், இந்த நல்லுபதேசம் பயன் பெறக்கூடியதாக, யூஸ் ஆகக்கூடியதாக இருக்குமானால் அறிவுரை கூறுங்கள். சயذكரு மை யக்ஷா, யார் பயந்து நடக்கக்கூடியவராக, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவராக யார் இருக்கிறாரோ அவருக்கு இதை நீங்க சொல்லுங்க, அவர் படிப்பினை பெறுவார். சயذكரு, அவர் படிப்பினை பெறக்கூடியவராக இருப்பார். வயதஜன்னபுல் அஷ்கா, பாவியாக இருக்கக்கூடியவன் இந்த அறிவுரையை விட்டு விலகிக் கொள்வான். யார் பாவியாக இருக்கிறானோ, கெட்டவனாக இருக்கிறானோ, துர்பாகியசாலியாக அவன் இருக்கிறானோ அவன் என்ன செய்ய மாட்டான், இந்த நல்லுபதேசம் கேட்க மாட்டான், அவன் விலகிக் கொள்வான். வயதஜன்னபுல் அஷ்கா, யார் துர்பாகியசாலியாக இருக்கிறானோ அதை விட்டும் அவன் விலகிக் கொள்வான். எதை விட்டு விலகிக் கொள்வான், இந்த நல்லுபதேசத்தை விட்டு விலகிக் கொள்வான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லதி அஸ்லன் நாரல் குப்ரா, அவன்தான் மிகப்பெரிய நெருப்பிலே கருகுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மிகப்பெரிய ஒரு நெருப்பில் அவன் கருக இருக்கின்றான், வேதனை அவனுக்கு நடக்க இருக்கிறது. சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அதில் அவன் மௌத்தும் ஆக மாட்டான், மரணிக்கவும் மாட்டான், அந்த நரகத்தில் மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான், நிரந்தரமாக அவனுக்கு வேதனை நடந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த வசனத்தில் இரு சாராரை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஒரு சாரார் யார் என்று சொன்னால் அறிவுரை கேட்கக்கூடிய ஒரு சாரார். இன்னொரு சாரார் யார் என்று சொன்னால் அறிவுரையை கேட்க மறுக்கக்கூடியவன், விலகி போக நாடக்கூடியவன், காதுக்குள்ள அதை வாங்கி நல்லவனாக மாற முயற்சி செய்யாதவன்.
சரியா? இந்த 2 பேரையும் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் பயந்து நடக்கக்கூடியவர்கள் படிப்பினை பெறுவாங்க, அந்த அறிவுரை மூலமாக பண்படுவாங்க என்று சொல்றான். யார் பாவிகளாக இருக்கிறார்களோ, துர்பாகியசாலியாக இருக்கிறாங்களோ, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இந்த அறிவுரையை விட்டு விலகி போயிடுவாங்க, கேட்க மாட்டாங்க. இவர்களுக்கு நரக வேதனை இருக்கிறதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இப்போ இந்த வசனத்தில் அறிவுரை யாருக்கு பயன் அளிக்கும் என்று நேரடியாகவே அல்லாஹ் பேசி காட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தாரியாத் என்ற சூராவில் 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்னல் ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் அறிவுரை கூறுங்கள், அறிவுரையை நல்லுபதேசத்தை நீங்கள் சொல்லுங்கள் மக்கள்கிட்ட. இதனால் மூமின்கள் பயன் பெறலாம், மூமின்களுக்கு யூஸ் ஆகலாம், பயன் அளிக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலுள்ள வசனத்தில் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவங்க பண்படுவாங்க. அறிவுரை மூலமாக, பயான்கள் மூலமாக, உபதேசம் மூலமாக மக்கள் நல்லவர்கள் பண்படுவாங்க. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நீங்கள் அறிவுரை சொல்லுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. இந்த அட்வைஸ் பண்ணுறது, உபதேசம் செய்கிறதுனா அவர்களுக்கு பயனளிக்கும். யாருக்கு பயனளிக்கும்? மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாரியாத்தில் 55ல் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 2 வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள்னு சொன்னால், அறிவுரை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க நல்லவங்க. என்ன இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம பாவத்துக்கு லிஸ்ட் இருக்குல்ல, ஒருத்தன் வந்து கெட்டவனாக இருக்கிறான், ரொம்ப கெட்டவனாக இருக்கிறான், ரொம்ப ரொம்ப கெட்டவனாக இருக்கிறான்னு ஒரு லிஸ்ட்டு போடுவோம்ல. இதில் ஒருத்தரை நீங்கள் லிஸ்ட்டு போடுற, பட்டியல் போடுறதா இருந்தால், இவன் பயான் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் ஓரளவுக்கு நல்லவன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பயான் கூட அவன் காது கொடுத்து வாங்க தயாராக இல்லை, ஒரு ஆண் இல்லை, ஒரு பெண் இல்லை என்று சொன்னால், அறிவுரை கூட காது கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால், அவன் துர்பாகியசாலியாக, கெட்டவனாக மாறக்கூடிய பட்டியலில் மாறிவிடுகிறான் என்ற ஒரு கருத்து இதில் அடங்கியிருக்கா இல்லையா? சரியா? இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இது ஒரு விஷயம். இது இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சில பேருக்கு அறிவுரை சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க என்ற விஷயத்தை சொல்லி காட்டும் பொழுது, நீங்கள் அறிவுரை சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் இவர்களை பொறுத்த வரைக்கும் சரியே என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? அவங்களுக்கு சீல் வச்சுட்டேன். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வாலா சமீஹிம் வாலா அபுசாரிஹிம் கிஷாவா. அவர்களுடைய காதுகளிலேயும் அவர்களுடைய பார்வைகளிலேயும் இதயத்திலையும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு ரொம்ப கெட்டவர்களுடைய நிலை. அதாவது அறிவுரை காது கொடுத்து கேட்காம போகி ஹிதாயத்து கூட கிடைக்காம போக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பாவிகளை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பார்க்கின்றோம். சரியா? அது மாதிரி திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல கல்லதீன லா யஸ்மவுன், கேட்டும் கேட்காதவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள்னு சொல்லி சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். செவியேற்றும் செவியேற்காதவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவோம்? காது ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிறோம், கேட்குற மாதிரி காதில் கண்ணு பார்க்குறாரு, காது கேட்குற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாரு, ஆனால் அதை செய்ய மாட்டேங்கிறாரு. போய் நல்லா படிடா, உங்கள் அப்பா அம்மா நல்லா படியாக பார்த்துக்கிறா, வியாபாரம் பாடுறா என்றெல்லாம் சொல்கிறோம். எல்லாம் கண் இப்படி பார்க்குறான், காது கொடுத்து கேட்குறான், ஒன்று கூட செயல்படுத்தலை. அப்போ காது கொடுத்து கேட்டும் செயல்படுத்தாதவராக இருந்தால் அவன் அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளலைன்னு தானே அர்த்தம். அப்படி கேட்டும் கேட்காதவர்களை போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று என்ன செய்கிறாங்களா சொல்லி காட்டுறதையும் பார்க்குறோம். அப்போ இது எல்லாம் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு கெட்டவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு கூடுதல் தகவலாக நான் இந்த இடத்துல பதிய வைக்க விரும்புகிறேன். ஆக முதலாவது இந்த 2 அம்சம் இருக்கா இல்லையா? அறிவுரை என்பது யார் கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றார்களோ அவங்க ஓரளவுக்கு என்ன செய்கிறாங்க, திருந்துவதற்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க, ஒரு முயற்சி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்ஃபவுல் முஃமினீன், மூமின்களுக்கு அது ஃபாய்தாவாக, ஒரு யூஸ் ஆகக்கூடியதாக, அதாவது லாபம் தரக்கூடியதாக மாறிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து மூமின்கள் கெட்ட காரியம் செய்கிறாங்களா, இந்த பயான் மூலமாக ஒரு கெட்ட காரியத்தில் விலகி போயிடுவாங்க. மூமின்கள் தொழலையா, நோன்பு வைக்கலையா, ஜக்காத் கொடுக்கலையா, பெற்றோரை பார்க்கலையா, நல்ல காரியம் செய்யலையா, இந்த பயான் மூலமாக அவங்க நல்ல காரியம் செய்யக்கூடியவர்களாக மாறிடுவாங்க, பயனளிக்கலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? அறிவுரை கூறுமாறு சொல்லக்கூடிய கருத்தை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வசனங்களை இதற்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 50வது அத்தியாயம் காஃப் என்ற சூராவில் 37வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
இந்த அறிவுரை யாருக்கு பயனளிக்கும் என்ற இன்னொரு ஒரு வரைவிலக்கணத்தை விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிமன் கான லஹு கல்ப் அவ் அல்க ஸம்அ வ ஹுவ ஷஹீத். இந்த அறிவுரை யாருக்கு பயனளிக்கும்? இந்த விஷயங்களில் மேலே உள்ள 2 வசனங்களும் சரி, இதுலேயும் சரி, எல்லாமே அறிவுரைன்னு வந்திருக்கு. அறிவுரை என்பது நேரடியாக எடுத்துக்கொள்கிறது குர்ஆனை எடுத்துக்கொள்ளும். இன்னொன்று அதற்கு விளக்கமாக சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள் ஹதீஸ்களையும் அது பொருந்தி கொள்ளும். சரியா? இந்த அறிவுரை என்ற விஷயம் வந்து நேரடியாக சொல்லப்படுவது குர்ஆனை குறித்து. அதற்கு இன்னொன்று கூடுதல் சேர்த்து சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பொன்மொழிகள் ஹதீஸ்கள் சேர்த்து அறிவுரைகள் என்ற வார்த்தையை தான் என்ன செய்கிறான்? குர்ஆனில் பயன்படுத்துகிறான். இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா, இந்த அறிவுரை லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இது பயனளிக்கும். அதாவது உள்ளம் என்று சொன்னால் சிந்தனை, அறிவு என்று அர்த்தம். யாருக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கிறதோ, நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த அறிவுரை பயனளிக்கும். அவ் அல்க ஸம்அ வ ஹுவ ஷஹீத். அல்லாஹ் சொல்றான், மேலும் காது கொடுத்து கவனமாக இதை கேட்கிறார்களே அவர்களுக்கு தான் இதை பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சும்மா மேம்போக்க கேட்கறது இல்லை, கவனத்தோடு யார் இதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு பயனளிக்கும். 2 கருத்து அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றதை நீங்க பாருங்க. ஒன்று வந்து, அதாவது இந்த அறிவுரை யாருக்கு சிந்தனை அறிவு இருக்கிறதோ அவர்களுக்கு பயனளிக்கும். யார் இது கவனத்தோடு இதை செவிமடுக்கிறாரோ, காது கொடுத்து கேட்கிறாரோ அவருக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? குர்ஆனை வந்து மேம்போக்கா படிக்கக்கூடாது, அது ஹதீஸ் ஏதோ ஒன்று கதை மாதிரிலாம் படிக்கக்கூடாது, சிந்திக்கணும், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்ற அறிவுரையை உள்வாங்கணும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்குறோம். இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான்னா, பல இடங்களில் குர்ஆனில், அதாவது மனிதர்களில் இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, இதுலையும் கல்புன்ற வார்த்தை வந்திருக்கு, உள்ளம். அந்த வசனத்தில் வருகிறது லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, லா யஃப்கஹூன பிஹா, எது சரி எது தப்பு என்று அவர்கள் சிந்திப்பது கிடையாது. லஹும் ஆதானுன், அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது, லா யஸ்மாஊன பிஹா, அந்த காதுகளை கொண்டு எது சரி எது தப்பு என்று கேட்பது கிடையாது. வலஹும் ஆயுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, எது சரி எது தவறு என்று பார்ப்பது கிடையாது. உலாயிக்கல் அன்னாம், இவர்கள் எல்லாம் கால்நடைகளை போன்றவர்கள், ஆடு மாடுகளுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லி சிந்திக்காதவர்களை பார்த்து, கண்ணு இருந்தும் பார்க்காம, காது இருந்தும் கேட்காம, உள்ளம் இருந்தும் சிந்திக்காம, அதாவது நல்லது கெட்டது பார்க்காம இருக்கக்கூடிய நபர்களை குறித்து கால்நடைகளை போன்றவர்கள் ஆவார்கள். அல்லாஹ் சொல்றான், பல்ஹும் அதல், இல்லை இல்லை, அல்லாஹ் மறுக்கிறான், இவர்கள் கால்நடைகள் இல்லை, அதை விட தரம் கெட்டவர்கள் சொல்றான். ஏன்? கால்நடைகளுக்கு 5 அறிவு தான் இருக்கு, அது அப்படிதான் இருக்கும். இவனுக்கு 6 அறிவு இருந்து நீ 5 அறிவா இருக்கியா இல்லையா? நீ அதை விட தரம் கெட்டவன் என்ற வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்யறான்? பயன்படுத்துறத பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தை சிந்திச்சு பாருங்க. முதல் வசனம் என்ன சொன்ன, இப்போ ரிப்பீட் பண்ணி பாருங்க. அதாவது அறிவுரை பயனளிக்கக்கூடியதாக யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு நீ அறிவுரை கூறுங்கள். அவர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க பண்படுவாங்க, இந்த அறிவுரை மூலமாக பண்படுவாங்க. யார் துர்பாகியசாலியாக, பாவியாக, கெட்டவனாக யார் இருக்கிறானோ இந்த அறிவுரை அவன் என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான், விலகி போயிடுவான், அவன் நரகத்தில் கருகுவான் என்ற ஒரு வசனம். 2வது, அதாவது இந்த அறிவுரை கூறுவீராக, நபியே நீ அறிவுரை நல்லுபதேசம் செய்வீராக, அது மூமின்களுக்கு பயனளிக்கலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற 2வது வசனம். 3வது வசனம், இந்த அறிவுரை யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், யாருக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு உள்ளம் இருக்கிறதோ, கவனத்தோடு செவி மடுத்து யார் இதை கேட்கிறாரோ அவருக்கு தான் இது பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த 3 வசனங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான ஒரு உபதேசம். இது யாருக்கு பயனளிக்கும் என்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் குர்ஆன் படிக்கிறாங்க? இப்போ நீங்கள் நடைமுறைக்கு வந்து யோசிச்சு பாருங்க. வீட்டில் எந்த நபருடைய வீட்டில் குர்ஆன் இல்லை? எல்லாருடைய வீட்லேயும் குர்ஆன் இருக்கு. தர்கா வழிபாடு நம்பிக்கை உள்ளவருடைய வீட்டில் கூட குர்ஆன் இருக்கு. 1-2 ஹதீஸ் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த சமுதாயத்தில் பல பிரிவுகளாக, பல கொள்கைகளாக மக்கள் இருக்கிறாங்க. தர்கா வழிபாட்டில் இருக்கிறாங்க, தாயத்து தகடில் இருக்கிறாங்க, பில்லி ஏவல் சூனியத்து நம்பிக்கையில் இருக்கிறாங்க,
இப்படி நிறைய ஃபாத்தியா மௌலூது போன்ற பல பிதாத்தான காரியத்தில் இருக்கிறாங்க. வரதட்சணை வாங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் குர்ஆன் வீட்டில் வச்சிருக்கிறாங்க, ஹதீஸ் வச்சிருக்கிறாங்க, பயான்களை கேட்குறாங்க. நேர்வழியில் இருக்கிறாங்களா? இல்லையே. ஏன்? எல்லாரும் நேர்வழி அடைய முடியாது. அல்லாஹ் அதுக்கு டெஃபினேஷன் சொல்றான். யாருக்கு இந்த உபதேசம் பயனளிக்கும் என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விவரிக்கிறான். யாருக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கிறதோ, கவனத்தோடு காது கொடுத்து எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த அறிவுரை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றத நீங்க பார்க்கலாம். அதே மாதிரிங்க இந்த அறிவுரையை இன்னும் சில விஷயங்களையும் விவரிக்கணும். அதாவது பயான்களில் நம்ம தொழுகையை பற்றி பேசுகிறோம். தொழுவதனுடைய சிறப்பு. 5 வேளை நம்ம தொழவில்லை என்றால், ஃபஜ்ர் தொழவில்லை என்றால், லுஹர் தொழவில்லை என்றால், அசர் தொழவில்லை என்றால், மக்ரிப் தொழவில்லை என்றால், இஷா தொழவில்லை என்றால், 5 தொழவில்லை என்றாலும் சரிதான், 1-2 நம்ம விட்டு விட்டு தொழுதாலும் சரிதான், தொழுகை நாம் சரியாக தொழவில்லை என்ற குற்றவாளிகளுடைய பட்டியலில் வருவோம். இது ஒருத்தர் பயானுக்கு கண்டினியூவாக வர்றாரு, குர்ஆனை எடுத்து புரட்டி படித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எப்படி அதை மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த அறிவுரை? ஒரு மேம்போக்கா காது கொடுத்து கேட்டு ஒருத்தர் போயிடுறாரு. ஏதோ வந்தாங்க, ஒரு 1/2 மணி நேரம் பேசுனாங்க, டைம் முடிஞ்சா அடுத்த வேலையை பாருங்கன்னு ஒருத்தர் கடந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இது பயனளித்ததா என்றால் பயனளிக்கலை. யாருடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதோ, தொழாத நபர் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த பயான் மூலமாக தொழக்கூடியவராக நீங்கள் மாறிட்டீங்க என்று சொன்னால் உங்களுக்கு இந்த அறிவுரை பயனளித்திருக்கிறது. உண்மைதானே? இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். மரியம் என்ற அத்தியாயம் 58வது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அல்லாஹ், உலாயிகல் லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன மின் ஸுர்ரியத்தி ஆதம் வமிம்மன் ஹமல்னா மஅ நூஹ் வமின் ஸுர்ரியத்தி இப்ராஹீம் வ இஸ்ராயில் வமிம்மன் ஹதைனா வஜ்தபைனா இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மானி ஹர்ரு சுஜ்ஜதன் வ புகியா. அல்லாஹ் ஒரு வரலாறே சொல்றான் இந்த வசனத்துல. இறை தூதர்கள் இருக்காங்கல்ல, நபிமார்கள், அல்லாஹ் அருள் அவர்கள் மேல செஞ்சிருக்கான். நிறைய அருட்கொடைகளை அவர்கள் மீது அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் அருள் பொழிந்த அருட்கொடையை அவர்கள் மீது கொடுத்த இறை தூதர்களாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியினர், சந்ததியினர், நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட கப்பல்ல இருந்தாங்களே ஈமான் கொண்டவங்க, அந்த மக்கள், அவருடைய சந்ததியினர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில்னா யாக்கூப் நபி, சரியா? ஓ மிம்மன் ஹதைனா வஜ்தபைனா, நாம் யாருக்கு நேர்வழி காட்டினோமோ, யாரை நாம் தேர்ந்தெடுத்தோமோ, இந்த மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புகியா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால், ரஹ்மான் அளவற்ற அருளாளன் ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். சஜிதாவில் விழுந்து அழுக ஆரம்பித்து விடுவார்கள் அல்லாஹ் சொல்றான். இப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அவங்க மேல ஒரு தாக்கத்தை அந்த வசனங்கள் ஏற்படுத்துதுன்னு பாருங்க. ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிறாங்க, ரஹ்மானுடைய வசனம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சாவளியினர், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் இருந்தாங்க அவங்களுடைய வம்சாவளியினர், இப்ராஹிம் நபி, யாக்கூப் நபி, இவர்கள் போன்ற நபர்கள் எல்லாம் இறை தூதர்களாக இருந்த அவங்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு முன்னால் எல்லாம் ரஹ்மானுடைய அளவற்ற அருளானுடைய அல்லாஹ்வுடைய வசனத்தை, அதாவது குர்ஆன் வசனம் போன்ற அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சஜிதாவில் அழுதவர்களாக விழுந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அழுகை வந்திருக்கிறதா? நீங்க ஓதும்போது, இல்ல மற்றவர்கள் ஓதும் பொழுது உங்களுக்கு ஏதாவது இந்த வசனம் நரகத்தை பற்றி பேசுகிறது, அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி பேசுகிறது, வேதனையை பற்றி பேசுகிறது என்று அழுகை வந்திருக்கிறதா? அப்போ இது ஒரு மாற்றம் ஏற்படுத்தினாதானே வரும். குர்ஆன் வசனங்கள் இந்த அறிவுரை யாருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் என்ன செய்யும்? இந்த வசனங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அழுகை வரும். உண்மைதானே? அப்போ நமக்கெல்லாம் அழுகையே வரலையே, ராகமா ஓதுறாரு, அப்படிதானே ஆயிடுச்சு. பயான்களும் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் ரசனையாக கேட்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. ஒரு நல்லா பேசுறாரா, நகைச்சுவையா பேசுறாரா, வரலாறா பேசுறாரா என்று சொல்லி அதை, அதாவது ரசனையோடு அதை டேஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு பட்டிமன்றத்தை எப்படி பார்ப்பாங்களோ அப்படி பார்க்கக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க. பெரும்பான்மை இல்லை, சில பேர் அப்படி இருக்கிறாங்க.
அப்போ என்னன்னு கேட்டா, இந்த அறிவுரை நமக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதுதான் குர்ஆன் கேட்கக்கூடிய கேள்வி. அதனால தான் இறை தூதர்களுடைய வரலாறுகளை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க ரஹ்மானுடைய வசனத்தை கிட்ட அழுதுருவாங்க கேட்டாவே. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூல்லா சூரத்து நிசா ஓத சொல்றாங்க, அவர் ஓதுகிறார், அவர் ஓதுறார், ரசூல்லா அழகா கேட்கிறாங்க. காப் என்ற நபித்தோழர் ஓதுகிறார், அவர் ஓதுகிறார், ரசூல்லா என்ன செய்றாங்க, அப்படியே காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. குர்ஆன் அந்த நிசா என்ற சூறாவில் ஒரு இடம் வருகிறது, ரசூல்லா கையை வச்சு நிப்பாட்டுறாங்க, போதுன்றாங்க. அவர் தலையை உயர்த்தி பார்க்கிறார், ரசூல்லாவுடைய 2 கண்களும் சாறை சாறையாக கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது, அழுது கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த வசனம் என்னன்னு அந்த சஹாபி சொல்கிறார், ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் ஒரு சாட்சியை நாம் கொண்டு வருவோம், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சாட்சியை நாம் கொண்டு வருவோம். இந்த சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்துக்கு உன்னை நாம் சாட்சியாக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த வசனம் வரும்பொழுது ரசூல் அழுகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அல்லாஹ் சாட்சியாக கொண்டு வர போறான், இந்த உம்மத்தை முன்னாடி நிற்க வச்சு என்ன கேள்வி கேட்க போறான் என்ற பயத்தினால ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸா நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு குர்ஆன் வசனம் படிக்கும் பொழுது என்னை பற்றி பேசுகிறது, நான் அங்கே போய் நிற்பேன், அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற விஷயம் அதில் வருகிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய கண்களில் அழுகை வந்ததா இல்லையா? இப்படி கடந்த காலத்தினுடைய பாவங்கள் நம்ம செஞ்சிருப்போம், அந்த பாவத்தை பற்றி ஒரு வசனம் வரும், படிக்கும் பொழுது நமக்கு அழுகை வந்திருக்கா? ஒரு பாவத்தை பற்றி ஒரு பயான்ல அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறார், இந்த பாவத்தில் நாம் இருந்திருக்கிறோமே, அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பானா இல்லையா என்று நமக்கு அழுகை வந்திருக்கிறதா? அதானங்க உணர்வு, ஒரு குற்ற உணர்வு இருக்கா இல்லையா? அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடணும்ன்ற எண்ணம் வருதா இல்லையா? இதெல்லாம் யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், யார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நேர்வழியில் இருக்கிறாங்களோ, நல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் வரும். நம்ம இன்னும் என்ன செய்யணும், பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்கள், இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது என்பதற்கு தான் இதெல்லாம் நான் சுட்டி காட்டுறேன். அடுத்ததான் குர்ஆன்ல 39வது சூரா 23வது வசனம், இந்த குர்ஆனை பற்றி சொல்றான்ல, குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகிறான். எல்லாம் வசனமாவே நான் சொல்றேன், பின்னாடி ஹதீஸ்கள் ரீதியா சில வரலாறுகளையும் சொல்றேன். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபிஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான ஒரு மெசேஜ், அழகான ஒரு செய்தியை வேதமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறான், அருளி இருக்கிறான். அதாவது மசானி, திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வசனங்கள் அதில் இருக்கிறது. தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும். அந்த வசனங்களை தன்னுடைய இரட்சகன் மீது யார் பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய முடியெல்லாம் எழுந்து நின்று விடும் என்று அல்லாஹ் சொல்றான். அவனுடைய மேனியில் இருக்கக்கூடிய, தோல்ல இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் எழுந்து நிற்கக்கூடிய, மெய் சிலிர்த்து விடக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடிய வசனங்களை அவன் கொடுத்திருக்கிறான். குர்ஆனை கொடுத்தன்னு சொல்லாம எப்படி கொடுத்தன்னு சொல்றான் பாருங்க அல்லாஹ். எப்பேற்பட்ட வசனங்களை அவன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவங்க இந்த வசனத்தை படித்தார்கள் என்று சொன்னால் மேனிலே இருக்கக்கூடிய முடியெல்லாம் சிலிர்த்து விடும். சரியா? சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். அதற்கு பிறகு, அதாவது இந்த முடிகள் எல்லாம் தனியும், படியும். எதற்காக படியும் தெரியுமா? இந்த உள்ளமும் இந்த தோலும் அல்லாஹ்வை பயப்படுவதற்காக, நினைப்பதற்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, ஜிக்ர் செய்வதற்காக தோலும் உள்ளமும் படியும், மடியும் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரியா? ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي بِهِ مَن يَشَاءُ. இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி, தான் நாடியவர்களுக்கு அவன் நேர்வழியை தருகின்றான். وَمَن يُضْلِلِ اللَّهُ فَمَا لَهُ مِنْ هَادٍ. யாருக்கு அல்லாஹ் வழிகாட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர் யாரும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 39ல 23வது வசனத்துல சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அப்போ இந்த வசனங்கள்லாம் நீங்கள் கவனமாக எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அறிவுரை என்று சொன்னால் ஏதோ ஒரு கதை கேட்டு போற மாதிரி, ஏதோ ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி போல ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்பது போல ஒரு எண்ணம் வந்து விடுமானால் அது எந்த விதமான மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தாது. அந்த கருத்தில் என் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய அம்சங்கள் என்ன, என் வாழ்வில்
கெட்டவையாக பாவமாக நான் செய்கிறேன் அதை நான் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று கவனத்தோடு கேட்கணும். எந்த நல்ல விஷயங்கள்லாம் நான் கடைப்பிடிக்கிறது கிடையாது, அந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நல்ல விஷயத்தை நான் கடைப்பிடிக்கணுமே என்று எண்ணக்கூடியவர்களாக இருப்பதுதான், அல்லாஹ்வை பயப்படுவதுதான் இந்த அறிவுரை பயனளிப்பதனுடைய முக்கியமான கருத்து என்பதை இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முதலாவது. இரண்டாவதாக, சில வசனங்கள் இறங்குகிறது, சஹாபாக்கள் அதை எப்படி எதிர்கொள்றாங்கன்றதை பாருங்க. சஹாபாக்கள் ஒரு குர்ஆன் வசனம் உங்களுக்கு மத்தியில் நான் சொல்றேன், அது அவங்களுக்கு இறங்கி இருக்குது, ஒரு எண்ணம் வருதா இல்லையா? இது அபூபக்கருக்கு, இது உமருக்கு, இது உஸ்மானுக்கு, இது அலி அப்படின்னு தானே போகுது. ஒரு வசனம் இறங்குகிறது, அந்த மக்கள் எப்படி கருதுறாங்க? அவங்க தனக்கே உரியதாக கருது அந்த வசனத்தை பார்க்குறாங்க. அதுக்கு சில வரலாறுகளை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளை, ஒரு வசனத்தை சஹாபிய பெண்மணிகள் சஹாபாக்கள்லாம் எப்படி அதை கடைப்பிடிச்சாங்கன்றதையும் பார்க்குறோம். சரியா? அதில் முதலாவது புகாரியில் 7302வது ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு சச்சரவுல ஈடுபடுறாங்க, சண்டை போடுறாங்க, வார்த்தையின் மூலமா, பேச்சின் மூலமா. எதற்காகனா பனு தமீம் என்ற ஒரு குலத்தார் விஷயத்துல யார் தலைவரா போடுறதுன்ற பிரச்சனை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், அதாவது அக்ரா பின் ஹாபிஸ் என்ற ஒருத்தரை வந்து தலைவரா போடுங்க என்று அவர் சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறார், இல்ல அவர் வேணா இன்னொருத்தரை போடுங்கன்னு சொல்கிறார் உமர் ரலியல்லாஹு. அப்போ இந்த ரெண்டு பேர்ல யாரை போடுறது? இவர் வந்து அக்ரா பின் ஹாபிஸ்ன்றார், அவர் என்ன செய்கிறாரு, இல்ல இவர் இல்ல இவரை போடுங்க, இந்த ஆள் சரிப்பட்டு வர மாட்டேன், இவர் போடுங்கன்னு உமர் ரலியல்லாஹு அவங்க. ரெண்டு பேருடைய ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய பேச்சு பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னால குரல் உயர்ந்துருச்சு, சவுண்டு அதிகமாயிடுச்சு. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி. இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய குரலை நபியினுடைய குரலுக்கு மேலாக உயர்த்த வேண்டாம், நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும் என்ற வசனம் குஜராத்தில் இந்த வசனம் வருகிறது. இந்த வசனம் இறங்கின உடனே அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு நபர்களும் அவங்க பயந்துட்டாங்க. எந்த அளவுக்கு பயந்துட்டாங்கன்னா, அதாவது ரசூலுல்லாஹ்க்கு முன்னால பேசுவதா இருந்தா ரகசிய தோழர்கள், ரகசிய சகோதரர்கள்னு இவங்கள கூப்பிடுவாங்களாம். அதாவது என்ன சொன்னீங்க கேட்கல, இன்னொரு சொல்லுங்கன்னு சொல்லுவோம்ல, அப்படி மெல்லமா பேசக்கூடியவர்களா மாறிட்டாங்களாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே அவருடைய குரலை வந்து ரொம்ப ரகசியமாக பேசக்கூடிய அளவுக்கு தாழ்த்தி பேசக்கூடியவங்களா மாறிடுறாங்க. ஒரு வசனம் இறங்குகிறது, உடனடியாக அவங்க மாத்துறாங்க, தன்னுடைய தவறை திருத்திக் கொள்றாங்க. இந்த வசனம் யாருக்கு இறங்குகிறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மற்ற சஹாபாக்கள்லாம் இதெல்லாம் சரியா, இது ரெண்டு பேரும் சரியா இருந்திருக்க வேண்டியது தானே என்று தானே யோசிச்சிருக்கணும். அவங்க பார்க்குறாங்க, என்னிடத்துல இந்த தவறு இருக்குதே என்று மற்றவங்க சிந்திக்கிறாங்க. அதனுடைய நிகழ்வை பார்க்குறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல தொழுகை முடிச்சுட்டு பார்ப்பாங்க, வழக்கமா யாரெல்லாம் இருக்கிறா இல்லைன்னு பார்ப்பாங்க. அதுல சாபித் பின் கைஸ் என்ற நபித்தோழர் இல்லை. அவர் எங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. அவர் இந்த வசனம் இறங்கின உடனே வீட்டிலே அமர்ந்து விட்டார், வரவே இல்லை. பள்ளி வாசலுக்கு வராம, ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில வராம அவர் வீட்டிலேயே பின்தங்கி விட்டார், வரல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்புறாங்க, வீட்டுக்கு ஆள் அனுப்பி சாத் இப்னு முஆத் என்ற சஹாபியை அனுப்பி போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. அவர் போய் பார்த்துட்டு வர்றாரு. என்ன கவலையோடு அவர் இருக்கிறார் என்று சொன்னால், என் குரல் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னால் நான் உயர்த்தி பலமுறை பேசியிருக்கிறேன். வெங்கல குரல்னு சொல்லுவாங்கல்ல, குரல் வந்து சில பேர் சாதாரணமாக பேசினாவே சவுண்டாக பேசுவாங்க, அப்படி என்னுடைய குரல் இருக்கு. நான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் பலமுறை நான் என்ன செய்திருக்கிறேன், சத்தமாக நான் பேசியிருக்கிறேன், எனவே நான் நரகவாசி தானே என்று அவர் சொல்கிறார். இதை கேட்ட அந்த நபர் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து இதான் விஷயம் என்று சொல்கிறார். அவர் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு, ஒரு அதிகமாக சத்தம் போட்டு உங்கள் முன்னால் பேசியிருக்கிறாரா, உங்கள் குரலை விட அவருடைய குரல் கொஞ்சம் வெங்கல குரலாக இருக்கிறதுனால அவர் அதிகமாக பேசியிருக்கிறான்ற கருத்து உட்பட இதை கேட்ட விஷயத்தை
அவர் நரகவாசி என்று தன்னை கருதுகிறார், அதனால் வரவில்லை என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் நரகவாசி இல்ல, சொர்க்கவாசியில ஒருத்தர் அவரை வர சொல்லுங்கன்றார். இதுல நற்செய்தியும் வந்துருச்சு. அவருக்கு சொர்க்கவாசின்னு ஒருத்தர் பேர் வாங்குறது கஷ்டம், அந்த பேரும் சேர்த்து வாங்கி விட்டார் இந்த சாபித் பின் கைஸ் என்ற நபித்தோழர். அப்போ இந்த வசனம் இறக்கப்பட்ட காரணம் என்பது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவருடைய பிரச்சனைக்கு நேரத்தில் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை மதிக்காம இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு அந்த சப்தத்தை ரசூலுல்லாஹ்வுடைய குரலுக்கு மேலாக உயர்த்தி கொண்டு பேசிக்கொண்டு நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தான் தலைவர் யாருன்னு முடிவு பண்ணணும், அதை காது கொடுத்து வாங்க தயாரா இல்லாமல் இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்போ நீங்க நபியினுடைய குரலுக்கு மேலாக உங்க குரலை உயர்த்தாதீங்க, உங்க அமல் அழிந்து போயிடும் சொன்னா சம்பந்தமே இல்லாத இன்னொருவர் இந்த வசனத்தை பார்த்து பயப்படுறாரு. இப்படி ஒரு வசனம் இறங்கினால் இது அவங்களுக்கு தான் இறங்கியது என்று இன்னொருத்தர் அமைதியா இறங்காம தனக்கு இந்த வசனம் பொருந்தி போகிறதா என்று பார்த்தாங்களா இல்லையா? இப்படி நாம பார்க்கின்றோமா? அறிவுரைகள் அப்போதான் பயனளிக்கும். அறிவுரை என்ன செய்யும்? ஒவ்வொரு வசனமும் எனக்கு அல்லாஹ் என்ன அதுல சொல்லுகிறான், ஒவ்வொரு ஹதீஸ்லையும் என்ன எனக்கு அதுல படிப்பினை இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால்தான் அதுல நமக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் என்பதை இந்த சம்பவம் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். இது ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் 5736 அபுல் யசார் என்ற ஒரு நபித்தோழர் எப்படியெல்லாம் உங்களை ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துதுன்றதை பாருங்க. அபுல் யசார் என்ற ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு என்ன செய்கிறார் என்றால் கடன் கொடுக்கிறார். கடன் கொடுத்து பல முறை வாங்க போகின்றார். கடன் கொடுத்து ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கிறார், அதை வசூலிக்கிறதுக்காக வீட்டுக்கு போறாரு. போகும்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்யல, வீட்டில் இல்லைன்னு போய் சொல்லி பல முறை திருப்பி வந்துடுறார். ஒரு முறை அவருடைய மகன் என்ன செய்கிறான், அவங்க அம்மாவுடைய கட்டிலுக்கு கீழே தான் படுத்துட்டு இருக்காரு. அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்லிடுறாப்புல அவங்க மகன். பரவலாக நடக்கும்ல இது, கடன் வாங்கிட்டு பிள்ளை அனுப்புவாங்கல்ல, அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்ற மாதிரி ஒரு முறையில் அவர் கையாண்டு உள்ளே இருந்து கொண்டே இல்லை என்று சொல்கிறார். இந்த மகன் உண்மையை சொன்ன பிறகு நீ கண்டிப்பா வெளியே வர வேண்டும் என்று இவர் நிற்கிறார். இவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்த பிறகு என்ன செய்கிறார், ஏன் நீங்க உள்ள இருந்துகிட்டே பொய் சொன்னீங்க என்ற விஷயத்தை கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், இல்லை நான் ஹஷீத்து வல்லாஹி அன் உஹத்திசுக்க உக்திபுக்க, அல்லாவின் மீது ஆணையாக நான் பொய் பேசி விடுவேன் என்ற பயத்தினால தான், வாக்குறுதி மீறிடுவேன் என்ற பயத்தினால தான் நான் வரல, இல்லைன்னு சொல்ல சொன்னேன் என்ற விஷயத்தை கடன் வாங்கின அந்த நபர் கடன் கொடுத்தவர் கிட்ட என்ன செய்கிறார் சொல்கிறார். அப்போ அவர் கேட்கிறார், அல்லாவின் மீது ஆணையாக நீங்க சிரமத்தில் இருக்கிறீங்களா? சிரமத்தில் இருக்கிறதுனால முடியலன்ற, அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் சிரமத்தில் இருக்கிறீங்களா என்று கேட்கிறார். ஆமா, அல்லாவின் மீது ஆணையாக நான் கஷ்டத்தில் இருக்கேன், சிரமத்தில் இருக்கிறேன். திரும்பியும் கேட்கிறேன், அல்லாவின் மீது ஆணையாக நீங்க சிரமத்தில் இருக்கிறீங்களா? ஆமா, அல்லாவின் மீது ஆணையாக நான் சிரமத்தில். இப்படி 3 முறை இவர் கேட்கிறார். அதற்கு பிறகு என்ன செய்கிறார், அந்த கடன் ஒப்பந்த பேப்பர் இருக்குல்ல, பத்திரம், அந்த வெளியே கொண்டு வாங்கன்றார். கொண்டு வந்த பிறகு அதை கிழிச்சு தூரமாக கசக்கி வெளியே போடுறார். கடன் கொடுத்த இந்த நபர் அந்த கடன் பத்திரம் இருக்கு, அதை கிழிச்சு என்ன செய்கிறார், அதை தூர போட்டு விட்டு சொல்லுகிறார், இன் வஜத்த கலான் ஃபக்தி வ இல்லா அந்த ஃபிஹில்லின், உனக்கு எப்போது வாய்ப்பு வருதோ அப்போ கடனை கொடு, திருப்பி கொடு. எப்போது உனக்கு வாய்ப்பு வருதோ, வசதி வருதோ, சக்தி உனக்கு கிடைக்குதோ அப்போ நீ திருப்பி கொடுத்தா போதும், இல்லையா அதை தள்ளுபடி செய்து விடு, பிரச்சனை இல்லை என்று இந்த அபுல் யசார் என்ற இந்த சஹாபி என்ன செய்கிறார், அவருக்கு சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், ஒரு விஷயம் என்னுடைய 2 கண்களும் சாட்சி சொல்கிறது, என்னுடைய 2 கண்களும் ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறது, அது 2 கண்ணு சாட்சி. 2 கண்கள் மேல கையை வச்சு அவர் சொன்னார், சமிய உதுனைய ஹாத்தைன், அதாவது 2 காதுகள் அந்த விஷயத்தை கேட்டிருக்கிறது என்று காதுல கை வச்சு அவர் என்ன செய்கிறார், அந்த காது சாட்சி, என் கண்ணு சாட்சி என்று உள்ளத்து மேல கையை வச்சு உள்ளம் சாட்சி என்று சொல்லி ஒரு ஹதீஸை, ஒரு மெசேஜை அவர் மேற்கோள் காட்டுறார். இந்த செயலை அவர் செய்துவிட்டு ஒரு ஹதீஸை இந்த சஹாபி மேற்கோள் காட்டுகிறார். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அன்ஸர முக்ஸிரன் வ அவ் வதஅ அன்ஹு
அதல்லஹுல்லாஹு ஃபீ தில்லிஹி, யார் ஒருவர் கடன் கொடுத்து விட்டு, கடன் வாங்கினார்ல அவருக்கு அவகாசம் கொடுக்கிறாரோ, சிரமத்தில் இருந்தால் அவகாசம் கொடுக்கிறாரோ அல்லது அதை தள்ளுபடி செய்து விடுகிறாரோ, அவருக்கு அல்லாஹ் அந்த மறுமை நாளில் தனக்கு கீழாக நிழலை வழங்குவான். அர்ஷினுடைய நிழல் இருக்கா இல்லையா? இந்த 7 சாராரை பற்றி தான் நம்ம பரவலாக கேட்டிருப்போம். இந்த ஹதீஸில் அர்ஷினுடைய நிழல் யாருக்கு என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கூடுதலாக சொல்கிறாங்க, இதில் கடன் கொடுத்து விட்டு கஷ்டத்தில் ஒருத்தர் இருக்காருன்ற அவகாசம் கொடுக்கறது, அல்லது அந்த கடன் வாங்கின நபருடைய நிலைமையை பார்த்து தள்ளுபடி பண்ணிடுறது, நீங்கள் வச்சுக்கோங்க திருப்பி கொடுக்க தேவையில்லை என்று தள்ளுபடி செய்து விட்டால் அவர் அர்ஷினுடைய நிழல் அவர் அல்லாஹ் தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த கடன் பத்திரத்தை என்ன செய்கிறாரு, ஒரு கிழிச்சு போட்டு முடிஞ்சா கூட எல்லாம் பிரச்சனை தள்ளுபடி பண்ணிடுன்னு சொன்ன சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஹதீஸ், ஒரு சிறப்பு எவ்வளவு ஆழமாக அவருடைய உள்ளத்தில் இறங்கி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஹதீஸ் தான், ஒரு மெசேஜ் தான், ஒரு கல்வி தான், ஒரு அறிவுரை தான். அந்த அறிவுரை அவருடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டிருக்கிறது, மாற்றி அமைத்திருக்கிறது. பார்க்குறோமா இல்லையா? அப்போ இது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நமக்கு வச்சு யோசிச்சு பார்க்கறது இல்லை. அவன் ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு போனானே அதை வச்சு நம்ம யோசிக்கிறது இல்லை. அவன் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போனானே அதை யோசிக்கிறது இல்லை. நம்ம இது மற்றவங்களை வச்சு தான் நம்ம யோசிக்கிறது. நம்ம யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம், அவங்களை அவகாசம் கொடுக்க தள்ளுபடி பண்ணிடலாமே என்று நாம இது போன்ற அறிவுரை என்ன செய்யணும், அப்படி யோசித்து பார்த்து தனக்கு அந்த அறிவுரை இதில் என்ன கருத்து இருக்கிறது என்பதை பார்த்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். எந்த நன்மையாக இருந்தாலும் அதை நம்ம என்கிட்ட அந்த நன்மை இருக்கான்னு பார்க்கணும். எந்த பாவத்தை பற்றி சுட்டி காட்டி இந்த பாவத்தை விட்டு விலகிருங்கன்னு சொன்னால் அந்த பாவத்தை விட்டு நான் என்ன செய்யணும், கண்டிப்பாக விலகிறேன். சஹாபாக்கள் மத்தியில் குடி போதையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க, போதையிலேயே மூழ்கின சமுதாயமாக இருந்தாங்க. அப்போ எல்லாம் பீப்பாய்களா மது வச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் கோவேரி கழுதை வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கைபர் யுத்தம் இந்த போரில் சமைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு அறிவிப்பாளர் வந்து சொல்கிறார், இந்த மது தடை செய்யப்பட்டது, இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், மது தடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்ன உடனே மதுவை அப்படியே கீழே ஊத்துறாங்க. இந்த நாட்டு கழுதை தடை செய்யப்பட்டதுன்னு சொன்ன உடனே அதை சமைச்சிட்டு இருந்த அடுப்பில் இருந்து அப்படியே கீழே கொட்டுறாங்க. இது ரசூலுல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டாங்க. உடனடியாக சொன்ன அடுத்த செகண்ட் அடுத்த நொடியே அதை கீழே கொட்டுறாங்க. இது ஹராம் என்று விட்டு விலகிறாங்க. ஒரு வசனம் அவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், வட்டியை விட்டு விலகிருங்க, வரதட்சணை விட்டு விலகிருங்கன்னா கொஞ்ச நாள் போட்டுமே, கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருந்துறேன், முழுசாக உடனடியாக நீங்கள் விலக சொன்னால் நான் எப்படி விலகிறதுன்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, மாற்றத்தை ஏற்படுத்துதா? ஏற்படுத்தலை. அதனால ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு பயத்தோடு அந்த பாவத்தை விட்டு நான் விலகிறேன், உடனடியாக மவுத் ஆகிட்டா நான் அல்லாஹ் கிட்ட குற்றவாளி ஆயிடுவேனே என்று பயந்து தப்பு நம்ம இடத்துல இருக்குமானால், தவறு இருக்குமானால் உடனடியாக அதை விட்டு விலகக்கூடியவர்களாக, நன்மை ஏதாவது ஒன்று சொல்லி சுட்டி காட்டுவார்கள் என்றால் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது இதில் நம்ம பெறக்கூடிய முக்கியமான படிப்பினை. சரியா? கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமை அல்லாத 12 ரக்காத் தொழுகையை பற்றி சொல்கிறாங்க. யார் கடமை அல்லாத 12 ரக்காத்து சுன்னத் தொழுகையை தொழுகின்றாரோ, பகல்லையும் இரவுலையும் தொழுகின்றாரோ, அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டி தரப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய விஷயத்தை, மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுறாங்க. அவங்களுடைய மனைவி உம்மு ஹபீபா சொல்றாங்க, இது ரசூலுல்லாஹ் கிட்ட நான் எப்போது கேட்டேனோ அப்போலேருந்து என் வாழ்க்கையில் நான் இதை விட்டதே கிடையாது. 12 ரக்காத்தை நான் தொழுதுகிட்டே வந்தேன்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஹபீபா. உம்மு ஹபீபா கிட்ட இருந்து கேட்டவர் யார் தெரியுமா? அம்ர் இப்னு அவுஸ். அவர் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்டதிலிருந்து இதை நான் விட்டதே கிடையாது. அடுத்து யாருன்னா அம்பசா. அம்பசா அம்ர் இப்னு அவுஸ் கிட்ட இருந்து கேட்டவர். நான் அம்ர் இப்னு அவுஸ் இடத்துல நான் கேட்டதிலிருந்து இந்த 12 ரக்காத்தை நான் விட்டது கிடையாது என்று அம்பசா சொல்கிறார். அதுக்கு அடுத்து அம்பசாவிடமிருந்து நோமான் இப்னு சாலிம் சொல்கிறார், இதை நான் அம்பசா கிட்ட இருந்து எப்போது இதை நான் கேட்டேனோ என் வாழ்க்கையில் நான் இதை விட்டதே கிடையாது என்று அவர் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அப்படியே தொடர் ஜென்ரேஷனை இந்த 12 ரக்காத்தை கடைப்பிடிக்கணும் என்பதில் முனைப்பு காட்டுறாங்க. இது அமல் செய்யணும், சொர்க்கத்தில் வீடு எல்லாம் தர்றானா இல்லையா என்றதில் முயற்சி செய்வதை பார்க்குறோம். ஆகவே இது போன்ற ஒரு நன்மையான காரியத்தை நம்ம இடத்துல வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அதை முடிந்த அளவுக்கு செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாவமான காரியங்கள் எதை சுட்டி காட்டப்படுகிறதோ அந்த தவறு நம்ம இடத்துல இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து அதை விட்டு விலக வேண்டும் என்பதுதான்
முக்கியமான ஒரு அறிவுரையாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.